அவுஸுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மீதும், இறை நல்லடியார்கள் மீதும், இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்த அனைவரின் மீதும், உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும், உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு, இந்த ஜும்மா வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்த வண்ணமாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். குர்ஆனிலே முதலாக இறங்கிய வசனம் இக்ரா பீஸ்மி ரப்புக்கல் அலல்லதி, ஓதுவீராக, நபியே ஓதுவீராக என்று ஆரம்பித்தது. ஓதுறதுல மட்டும்தான் நம்ம கவனமாக இருக்கும். இன்னி வரைக்கும் ஓதுறதுல மட்டும்தான் கவனமாக இருக்குமே தவிர அதனுடைய அர்த்தம் என்ன என்று தெரியவில்லை. இஸ்லாம் சொல்றது வாசி யோசி விசுவாசி என்று சொன்னது. எடுத்தவுடன் விசுவாசி என்று சொல்லவில்லை. வாசி யோசி விசுவாசி என்று சொன்னது. நாம் வாசிப்பு மட்டும் எடுத்துக்கொண்டோம். அதுவும் அரபிக்கில் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லையா? அவருடைய அர்த்தம் தெரியவில்லை. அர்த்தம் தெரியாதனால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆண் பெண் கல்வி கற்பது கட்டாய கடமை, ஃபர்லு என்று சொன்னார்கள். ஃபர்லு என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், அறிவை பெறுவது ஒரு இபாதத் என்று சொன்னார்கள். குர்ஆன் கேட்கிறது, அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா என்று கேட்கிறது. அறிவை தேடுவது ஒரு முஸ்லீமின் கடமை என்று சொல்கிறது. ஒரு முஸ்லீம் முட்டாளா இருக்க முடியாதுங்க. ஆகவே ஒரு முஸ்லீமின் கடமை என்பது, அறிவை தேடுபவன் சொர்க்கத்தின் பாதையில் பயணிக்கின்றான் என்று சொல்கிறது. பத்ரு போருக்கு பின் நபிகளார் இட்ட கட்டளை என்ன தெரியுமா? அந்த கைதிகளை கூப்பிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு தண்டனை எல்லாம் வழங்கப்படாது, உங்களுக்கு தெரிந்த கல்வியை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய இளைஞர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கல்வி முறை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். இன்றைக்கு குழந்தைங்களை எல்லாம் ஜாம்பியா உருவாக்கி வச்சிருக்கு. ஜாம்பி இல்லையா? நம்மளை பார்த்து கேட்குறான், என்ன கிரிஞ்சாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிரிஞ்சாக இருக்கிறீங்களா, என்ன அங்கிள் பூமர் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லையா? பசங்க அந்த வேர்டு தானே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்படித்தான் இன்றைய கல்வி முறை சொல்லியிருக்கிறது. மொபைல் அடிமைகளாக இன்றைக்கு குழந்தைகளை மொபைல் ஸ்லேவரின்னு சொல்லலாம். மொபைல் ஸ்லேவரி. எந்நேரம் பார்த்தாலும் அவங்க கையில் மொபைல் தான். காலையில் எழுந்தாலும் மொபைல், நைட்டு தூங்க போனாலும் மொபைல். ஆகவே அடிமைகளாக ஆக்கியுள்ளது. என்னை பொறுத்தவரை உலக கல்வி மார்க்க கல்வி எல்லாம் இஸ்லாத்தில் இல்லைங்க. நம்ம தான் அதை பிரிச்சுக்கிட்டோம். பலன் தரும் கல்வி, பலன் தராத கல்வி, இந்த ரெண்டு கல்வி தான் இருக்குது. நபிகள் நாயகமும் இப்படித்தான் துவா கேட்டார்கள், இறைவா பலன் தராத கல்வியை வெட்டி என்னை வெகு தூரத்தில் ஆக்கிவிடு, என்னை காப்பாற்றி விடு என்று சொன்னார்கள். ஆகவே இஸ்லாம் வாழ்க்கையே ஒரு இபாதத்தே ஒரு வாழ்க்கை என்று சொல்கிறது. ஆக மனித குலத்துக்கு நன்மை செய்கின்ற எல்லா கல்வியும் இஸ்லாமிய கல்வி தான். இன்றைக்கி மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் இருக்க முடியாதுங்க. மேக்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது இல்லையா? அப்போது அதுவும் இஸ்லாமிய கல்வி தான். ஆகவே இன்றைக்கு நான் உங்களிடம் பேச போகின்ற தலைப்பு கல்வியை விட்ட சமூகம் அல்லது உண்மையான கல்வியை மறந்த சமூகம் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கி கேட்டு பாருங்கள், திருபாய் அம்பானியாக இருக்கட்டும், அல்லது ரத்தன் டாட்டாவாக இருக்கட்டும், அல்லது ஃபேஸ்புக்குடைய ஓனர் மார்க் ஜக்கம்பராக இருக்கட்டும், அசீம் பிரேம்ஜி, விப்ரோவுடைய அசீம் பிரேம்ஜி, இவங்ககிட்டலாம் ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்களாம், பெரிய கோடீஸ்வரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட காமனான ஒரு விஷயம் என்ன இருக்குது தெரியுமா? இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த ட்ராப்லேருந்து அவங்க வெளியே வந்தாங்க. அந்த ட்ராப்புக்கு பேர் தான் இன்றைக்கி உள்ள எஜுகேஷன் சிஸ்டம். ஆகவே இன்றைக்கி உள்ள எஜுகேஷன் சிஸ்டமில் எஜுகேஷனும் கிடையாது, சிஸ்டமும் கிடையாது. உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வெளியே வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனைகளில் அந்த சோதனைகளில் வர பரீட்சைகளில் எதுவுமே சிலபஸ் வைஸாக எதுவுமே வராதுங்க இல்லையா? ஆகவே ஒரு கவிஞர் சொன்னால், இன்றைக்கி இருக்கிற பசங்களை கூப்பிட்டு ஒரு சீனரி, நேச்சுரல் சீனரி வரைய சொன்னால் என்ன வரைவாங்கன்னா, ஒரு மரம், ஒரு உதிக்கின்ற சூரியன், ஒரு ஆறு, கொஞ்சம் பறவைகள். இதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே க்ரியேட்டிவிட்டி இல்லை இல்லையா? கிரியேட்டிவிட்டி உருவாகக்கூடிய சமுதாயத்தில் கிரியேட்டிவிட்டியை கேவலப்படுத்துகின்ற விஷயங்கள் நடக்கின்றன. ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு கன்வேயர் பெல்ட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் எப்படி வந்துக்கிட்டே இருக்கும், அது போல தான் இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து பசங்க வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரே மூடி, ஒரே சரக்கு, பேர் மட்டும் மாறி இருக்கும்.
எப்படி கோகோ கோலா, பெப்சி, ஸ்ப்ரைட்டுன்னு இருக்கோ அது மாதிரி ஸ்கூல் பேர் மட்டும் மாறி இருக்கும், வேறு எதுவுமே இருக்காதங்க. ஆகவே இஸ்லாம் சொல்கிறது பணத்துக்கு பின்னாடி நீ போவாத, எக்ஸலன்ஸ் வேல்யூ சிஸ்டமுக்கு பின்னாடி போனால் சக்சஸ் உனக்கு கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது, இந்த கல்வியில் மார்க்கின் அடிப்படையில் தான் உங்களுடைய குழந்தைகள் அளக்கப்படுகிறார்கள். எவ்வளவு மார்க் எடுத்தான் அதை வச்சு தான் இன்றைக்கி இன்றைய குழந்தைகள் அளக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு எப்படி சொல்கிறோம், லைஃப் இஸ் த ரேஸ். இந்த ரேஸில் வந்து 2ஆவதோ 3ஆவதோ வந்தாங்களே இந்த உலகம் உங்களை கண்டுக்காது, உங்களை ஞாபகம் வைத்து கொள்ளாது. ஆகவே இந்த ரேஸில் நீங்கள் ஓடி தான் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், இல்லைன்னா பின்னாடி வர மிதிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆகவே 100 வருடத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே பல விஷயங்கள் மாறி போயிருக்குண்ணே. பழைய ஃபோன் உங்களுக்கு தெரியும், ஆனால் இன்றைக்கி உள்ள ஃபோனில் நீங்கள் எவ்வளோ விஷயம் செய்யலாம், எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கு. பழைய காரு அம்பாசிடர் பத்மினி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இன்றைக்குள்ள ஈவி காரை பற்றி நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டெக்னாலஜியில் மாறி இருக்குது. அதே போல் கிளாஸ் ரூம் எடுத்திங்கன்னா அதே பழைய கிளாஸ் ரூம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அதே கிளாஸ் ரூம் தான், எந்த டெவலப்மெண்ட் இல்லை, அதே பிளாக் போர்டு தான், அதே கட்டச்சேரு தான், அதே டீச்சர் தான், எந்த டெவலப்மெண்ட். அந்த காலத்துலையாவது டீச்சருங்க பழைய மாணவர்களை கேட்டு பாருங்கள், மதர்சி ஆதம் பழைய டீச்சிங் எடுத்தவங்க அவங்களுடைய மொழி நல்லாயிருக்கும், அவங்களுடைய திறமை நல்லாயிருக்கும், அவங்ககிட்ட ஆர்கிடெக்ட் ஒரு வேலை கொடுத்தா அது சரியாக பண்ணுவாங்க, பழைய காலத்து ஆளுங்க நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு படிக்கின்ற பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் சொல்லலாம் அவங்க கிரிஞ்சாக இருக்காங்க. இதில் டியூஷன் வேற உண்டு. ஆகவே நபிகள் நாயகம் சொன்னார்கள், பிறக்கின்ற குழந்தைகள் அனைத்தும் ஃபித்ராவில் தான் பிறக்கின்றன என்று சொன்னார். ஃபித்ரான்னா நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது வெறும் தூய்மையில் தான் பிறக்கின்றன அப்படின்னு எடுத்துக்கணும். மூளை வளர்ச்சியற்ற மூளை குறைவான குழந்தைகள் கூட ஜீனியஸ் தான். எப்படி தெரியுமா, ஒரு அமைப்பு இருந்தது கோயம்புத்தூரில், அவங்க என்ன பண்ணாங்க, மூளை வளர்ச்சியில் உள்ள அந்த குழந்தைகளுடைய ஹோமுக்கு போய் விசிட் பண்ண போனாங்க. விசிட் பண்ணிட்டு வந்து அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவங்க பாத்ரூமுக்கு போகிறாங்க, அந்த குழந்தைங்களுடைய பாத்ரூமில், அந்த பாத்ரூமை பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. எந்த ஆபாசமான வார்த்தைகளும் அந்த பாத்ரூமில் இல்லை, அந்த பாத்ரூமில் ஹன்ஸ் பாக் இல்லை, அந்த பாத்ரூமில் கெட்ட வார்த்தைகள் எழுதப்படவில்லை, அந்த பாத்ரூம் அவ்வளவு கிளீனாக இருக்குது, உட்கார்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் சொல்லுது. இப்போ மூளை வளர்ச்சியற்றவர்கள் அவங்களா யார்? நாம் தான் மூளை வளர்ச்சியற்றவர்கள். நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இன்றைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, மீனை வந்து மரத்தில் ஏற சொல்கிற மாதிரி, எப்படி அது முட்டாள்தனமாக இருக்கிறோமோ, யானை பறக்க சொல்கிறது எப்படி முட்டாள்தனமாக இருக்குமோ அது போலத்தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா அல்லாவும் நம்முடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்த கல்வி முறை என்ன, ஒவ்வொருத்தருடைய திறமையை கண்டறிந்து அந்த திறமைக்கேற்ப கல்வி அமைப்பை நபிகளார் ஏற்படுத்தினார்கள். தொழுகையா செய்து காட்டினார்கள், வியாபாரமாக அதை செய்து காண்பித்தார்கள், குடும்ப வாழ்க்கையாக வாழ்ந்து காண்பினார்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாட் இன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. வாழ்க்கையே புரட்டி போட்டது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டது. உதாரணத்துக்கு அங்கே அறிவுக்கு முக்கியத்துவம் அல்ல, மாறாக மனிதர்களை மாற்றுவது, அதுதான் அறிவினுடைய உச்சம் என்று நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் மது ஒழிக்கப்பட்டது, குலப்பிரிவு சண்டைகள் ஒழிக்கப்பட்டன, வரதட்சணை ஒழிக்கப்பட்டது, பெண்ணடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது. சஹாபாக்கள் உலகில் மிகச்சிறந்த மனித புனிதர்களாக அது மாற்றியது. இன்டராக்டிவ் லேர்னிங் சொல்லிக் கொடுத்தார்கள், கேள்வி கேட்பார்கள் சஹாபாக்களிடம், அவர் பதில் சொல்வார், அதே போல சஹாபாக்கள் கேள்வி கேட்பார்கள். இந்த மாதிரி சிஸ்டம் நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்தார்கள். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் போய் அப்ரோச் பண்ணுவார். ஒருத்தர் வந்து கேட்பார் அவரிடத்துல, நபிகளார் அவர்களே நான் என்ன செய்ய வேண்டும், அல்லாவுக்கு பயப்படு, ஈமானோடு இரு, தொழுகை மேற்கொள்ள என்று ஒருத்தருக்கு சொல்வார். இன்னொருத்தர் ஓடி வந்து கேட்பார், நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள், ஒரு நல்லுரையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்க, நான் போருக்கு வர விரும்புகிறேன், உனக்கு தாய் தந்தை இருந்தால் அவங்கள போய் கவனி அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் வருவார், எனக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்கள், கோபப்படாதே அப்படின்னு சொல்லுவார். அந்தந்த தனி மனிதருக்கு தகுந்தாற் போல் நபிகள் நாயகம் கல்வியை வைத்திருந்தார்கள். அடுத்ததாக படிப்படியாக கற்றுக் கொடுத்தார்கள். ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கல, படிப்படியாக கற்றுக் கொடுத்தார்கள். ப்ரியாரிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் என்று சொல்கிறோமே, தௌஹீதுக்கு முதலாக ஒரே இறைவன் என்பதை முதலாக அவர்கள் ஆழமாக பதிய வைத்தார்கள். அப்படி ஆழமாக பதிப்பதற்காக ஈமானை அவர்களுடைய உள்ளங்களிலே கொண்டு வந்தார்கள். இது ரெண்டும் பலமாக இருக்க வேண்டும் என்றால் குணநலன்களான அஹ்லாக் இருக்க வேண்டும் என்று நபிகளார் அவர்கள் போதித்தார்கள். இதற்காக நீங்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி ஆழ்ந்து படிக்கும்போது அந்த பிணைப்பு ஸ்ட்ராங் பாண்டிங்காக மாறிவிடும். நபிகளாரின் மாணவர்கள் மிகச்சிறந்த அறிஞர்களாக வந்தார்கள், மிகச்சிறந்த தலைவர்களாக இருந்தார்கள், மிகச்சிறந்த வியாபாரிகளாக இருந்தார்கள், மிகச்சிறந்த போராளிகளாக இருந்தார்கள், மிகச்சிறந்த ஆசிரியர்களாக இருந்தார்கள், கடைசியில் மிகச்சிறந்த மனிதர்களாக அவர்கள் ஆனார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுறது 40% தீன், 40% உலக கல்வி, 20% அஹ்லாக்குடன் இருக்கக்கூடிய ஸ்கில்டு எஜுகேஷன் தேவைங்க, ஸ்கில்டு எஜுகேஷன் தேவை. ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது,
மார்க் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி வந்திருக்கு. மார்க் மட்டும் இருந்தால் போதும், பெரியவனான தீனை பற்றிலாம் பெரியவனான பிறகு பார்த்துக்கலாம், அவன் பெரியவனாயிட்ட பிறகு அப்படின்னு பெற்றோர்களை தள்ளி வைக்கிற சூழல் இன்றைக்கு ஏற்பட்டுள்ளது. மொபைல் ஃபோனை பேபி சிட்டர் போல் இன்றைக்கி பசங்க யூஸ் பண்ணுறாங்க. எப்படி ஒரு சின்ன பிறந்த குழந்தைகிட்ட, ஒரு சின்ன 1 வயசு 2 வயசு குழந்தைகிட்ட அது பேபி சிட்டரில் உட்கார வைப்பல, அந்த மாதிரி பெரிய பசங்களை ஃபோனை கொடுத்துட்டு அவங்க பேபி சிட்டர் ஆகிடுவாங்க. அது போல் உருவாக்கி உள்ளது. எதையுமே கண்டு கொள்ளாத பேரண்ட் இன்னைக்கு நிறைய உருவாக்கிறாங்க. எப்போ சாப்பிட்டா என்ன, எப்போ தூங்கினா என்ன, எப்போ படித்தா என்ன, எப்போ விளையாட போனா என்ன, எப்போ டிவி பார்த்தா என்ன, எப்போ தொழுதா என்ன, எதை பற்றியுமே கவலை இல்லை இவர்களுக்கு. ஆகவே அப்பேற்பட்ட இன்னைக்கு பேரண்ட்ஸ் உருவாகி இருக்காங்க. ஆகவே நல்ல கல்வி முறை இந்தியாவில் இருந்தது. மதரசா சிஸ்டம்னு ஒன்று இருந்தது, குருகுல கல்வி முறை இருந்தது. இதை மொத்தமாக சிதைத்தது யார் தெரியுமா? லார்ட் மெக்காலே என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள். லார்டுனா யாருங்க? லார்டுனா யாரு? தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டவன். ஃபிரௌன் சொன்னான் தன்னைத்தானே கடவுள் என்று. அதே போல இவனும் லார்ட் மெக்காலே தன்னை கடவுள் என்று சொல்றான். அவனுடைய கல்வி முறையை நாம் வெட்கமில்லாமல் இன்றை வரைக்கும் படித்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா வேற மாற்று வழி நம்ம ஆள் சிந்திக்கவே இல்லையே, வேற மாற்று வழியை அவன் கொடுக்கவே இல்லையே. அவன் ஆக்டை கொண்டு வரான், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஆக்டை கொண்டு வரான். என்ன தெரியுமா சொல்றான்? இல்லை, மவுண்ட் பேட்டன் பிரபு கிட்ட 2 பேர் வந்து சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு நீங்கள் சுதந்திரம் கொடுத்துருங்கன்ட்டு, இன்னொருத்தர் சொல்றாரு சுதந்திரம் கொடுக்க வேணாம். சுதந்திரம் கொடுக்க வேணாம். அவரை கூப்பிட்டு கேட்குறாரு, எதுக்குப்பா? கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது போல மருத்துவ குணம் கொண்ட எந்த ஒரு பொருளும் இல்லை, அதனால் நீங்கள் விடுதலை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. லார்ட் மெக்காலே கூப்பிட்டு கேட்குறாரு, நீ எதுக்குப்பா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் ஒரு கல்வி திட்டத்தை வச்சிருக்கேன். அவன் பேர் அப்துல்லாவாக இருக்கட்டும், ராமசாமியாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், ஆனால் சிந்திக்கிறதெல்லாம் நான் எப்படி சொல்கிறனோ அது போல் சிந்திப்பான். அவனுடைய கலாச்சாரம் நான் எப்படி வடிவமைக்கிறேனோ அப்படி இருக்கும். அவனுடைய உணவு நான் எப்படி அமைக்கிறேனோ அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி பசங்க அதுதானே விரும்புகிறாங்க. பர்கர் விருப்பம், மேகி விருப்பம் இல்லையா, அதானே விரும்புகிறாங்க, அதுதான் விரும்புகிறாங்க. ஆகவே கல்வி முறை பாருங்கள், அவன் எப்படி சொல்லி கொடுக்குறான் அதே மாதிரியே படிப்பாங்க. அவன் சொல்கிற மாதிரி நம்ம நாட்டுக்கு ஜீன்ஸு தேவையில்லைனாலும் ஜீன்ஸை போட வைப்பான். அவனுடைய சிந்தனை, அவனுடைய எல்லாமே அவனுடையது. இதன் மூலமாக இன்னைக்கு மதரசா கல்வி அழியல, அல்லாஹ் காப்பாற்றினான். ஆனால் குருகுல கல்வி மொத்தமாக அழிஞ்சிச்சு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரே ஒரு லாங்குவேஜ் வந்து கிட்டத்தட்ட 200 மொழிகளை அழித்துள்ளது உலகம் பூராவும். ஆகவே மதரசா கல்வி முறை நல்ல மனிதர்களையும் நல்ல வியாபாரிகளையும் உருவாக்கியது. மெக்காலேவுடைய கல்வி முறை அடிமைகளை உருவாக்கியது. வெள்ளைக்காரன் போனாலும் அவருடைய கல்வி முறை நம்மை விட்டு போகவில்லை. இன்றைக்கு வெறும் கிளர்க்குகளை உருவாக்கக்கூடிய ஒரு மெஷினாக இன்றைக்கு உருவாகி உள்ளது. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், ஃபைலுக்கு பதிலாக லேப்டாப் அந்த இடத்துல வந்திருக்கு. இன்றைக்கும் அமெரிக்காவுடைய சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் பிரிட்டனுடைய சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் நம்ம பசங்க தான் உழைக்கிறாங்க இல்லையா. ஆகவே மெக்காலேவுடைய கல்வி திட்டம் நமக்கு நல்ல கல்வி கொடுப்பதில்லை, மாறாக ஒரு சமுதாயத்துடைய முதுகு தண்டை உடைக்கிறது. அவனுடைய கலாச்சாரம், பண்பாடு, சிந்திக்கிற திறன், உணவு எல்லாத்தையும் பேக் போன் சொல்கிறல, ஒரு மனுஷனுக்கு பேக் போன் இதானுங்க, அதே செதிஸ்டா என்ன ஆகும்? அந்த முறையை செய்தது. நமது முன்னோர்கள் கல்வியுடன் அஹ்லாக், தீன் ஃபர்ஸ்ட் என்பதை சொன்னார்கள். ஸ்கில் டெவலப்மெண்ட்டை சொல்லிக் கொடுத்தார்கள். நல்ல கேரக்டர் உள்ள மனிதர்களை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 95% மார்க் எடுத்தால் தான் அவன் தான் நல்லவன், 40% எடுத்தவன் அவன் குப்பை, அவன் மனுஷனே கிடையாது, அவன் தகுதியற்றவன், வாழவே தகுதி இல்லாதவன் என்று இன்னைக்கு கல்வி சொல்லுது. இந்த கால கல்வி முறையில் சஹாபாக்கள் இருந்தால் என்ன தெரியுமா செய்வாங்க? செக்யூரிட்டி வேலையை தான் கொடுப்பாங்க. இந்த கால கல்வி முறை ஒரு வேளை சஹாபாக்கள் இப்பொழுது வாழ்ந்திருந்தால் அவங்களுக்கு செக்யூரிட்டி வேலையை தான் கொடுப்பாங்க. ஆகவே இந்த டிஃப்ரென்ஷியேட்டை நீங்கள் புரிந்து கொள். ஆகவே நாம் எப்பேற்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு ஒரு காகிதம் நிர்ணயிக்கிறது. உங்களுடைய மூளையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு சர்டிஃபிகேட் என்ற ஒரு காகிதம் நிர்வகிக்கிறது. உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், எந்த ஒரு காலேஜ்லேயாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் சரியாக சொல்லித்தராங்களா? எப்போ பேசணும், எப்படி பேசணும், எந்த இடத்தில் பேசக்கூடாது, எந்த இடத்தில் அமைதியாக இருக்கணும் சொல்லித்தராங்களா? உதைபியா உடன்படிக்கை நீங்கள் எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் எந்த இடத்தில் அமைதியாக இருந்தார் என்பதை உங்களுக்கு தெரியும். அதன் மூலமாக ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை போய் படிங்க. லிசனிங் ஆட்டிடியூட் எந்த காலேஜாவது சொல்லிக் கொடுக்குதா? நபிகள் நாயகத்திடம் வானவர் ஜிப்ரைல் வந்தால் அவர் ஓதி முடிக்கின்ற வரை லிசன் கேட்பார், கேட்டுக்கிட்டே இருப்பார், அமைதியாக கேட்பார், எந்த கேள்வியும் கேட்க மாட்டார், அமைதியாக கேட்டுட்டு கடைசியில் தான் டவுட் கேட்பார். ஆகவே லிசனிங் ஆட்டிடியூட் எந்த கல்வியாவது சொல்லிக் கொடுக்குதா? ப்ராப்பர் சேல்ஸ் பற்றி எந்த காலேஜாவது சொல்லிக் கொடுக்குதா? நெகோசியேஷன்னா எப்படி, கோல்டு காலிங்கில் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது எப்படி, ரிஜெக்ஷனை வந்து எப்படி ஹேண்டில் செய்கிறது, லா ஆஃப் ஆவரேஜ்னா என்ன, இதை பற்றி எந்த காலேஜாவது சொல்லிக் கொடுக்குறா? ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ஏதாவது வந்து சொல்லிக் கொடுக்குறா? இன்றைய காலகட்டத்தில் ஸ்கூலோ இல்லது காலேஜோ? பணம்னா என்ன, அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ரோல் பண்ணுறது, பணத்தை எப்படி சரியான முறையில் செலவு செய்வது, பணம் வந்து இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருள்,
இது என்னுடைய அறிவை கொண்டோ அல்லது என்னுடைய படிப்பை கொண்டோ நான் இதை சம்பாதிக்கவில்லை, இது அல்லாஹ்வுடைய அருள். அதை நான் எப்படி செலவு செய்ய போகிறேன், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை எந்த காலேஜாவது எந்த ஸ்கூலாவது சொல்லிக் கொடுக்குதா? ஆகவே பவர் ஆஃப் பிஸ்னஸில் ப்ராஃபிட் முக்கியம் அல்ல, ஹலாலான வேல்யூ ஆடட் இன்கம் தான் முக்கியம் என்று எந்த காலேஜாவது எந்த ஸ்கூலாவது சொல்லிக் கொடுக்குதா? யார் சொல்லிக்கூடா? மனுஷன் பணம் சம்பாதிப்பதன் மூலமாக பணக்காரனாகவோ ஏழையாகவோ மாறுவதில்லை. மாறாக எப்படி செலவு செய்கிறான், எப்படி அவன் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறான் எப்படி அவன் பணத்தை செலவு செய்கிறான் அப்படிங்கிறத வச்சு தான் அவன் ஏழையோ பணக்காரனாகவோ ஆகிறான் அப்படிங்கிறத யாராவது சொல்லித்தராங்களா? இது எல்லாம் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. இதையெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கும் பிள்ளைகளுக்கும் யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. கம்பவுண்டிங்னா கம்பவுண்டிங் மூலமாக லாபம் அடைவது எப்படி, இன்ஃப்ளேஷனை எப்படி சமாளிக்கிறது, இதை யாராவது சொல்லிக் கொடுக்குறான்? எந்த காலேஜாவது சொல்லிக் கொடுக்குறான்? எதுவுமே இல்லை. ஆகவே மனுஷனுடைய வாழ்க்கையில் அசெட்னா என்ன, லயபிலிட்டிஸ் என்னன்னு யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களே? ஃபினான்ஷியல் எஜுகேஷன் என்ற பெயரில் இன்றைக்கி ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் அந்த இடம் வெறும் ஜீரோவாக இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு டீம் பில்டிங்னா என்ன, குழு என்றால் என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, டீம் எப்படி வேலை செய்யுது, டீமை உருவாக்குவது எப்படி, இது யாரும் சொல்ல. ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறை படியுங்கள். ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்கா. இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்கும், கார்பரேட் கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கும்போது இந்த ஸ்கில்லை நான் சொல்கிற இந்த ஸ்கில், இஸ்லாம் கேட்குற இந்த ஸ்கில்லை தான் அவங்க கேட்குறாங்க. ஹெச்ஆரில் என்ன நடக்குது? 100 ரெஸ்யூமில் 10 ரெஸ்யூம் தான் எடுக்கிறாங்க. 10 ரெஸ்யூமில் அவன் பார்க்குறான், அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான்னா வாழ்க்கை குறித்த அந்த கேண்டிடேட்டுக்கு ஆட்டிடியூட் என்ன இருக்குது, புது விஷயங்களை அவன் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றானா, அறிவு பசி அவனிடத்திலே இருக்கிறதா, கடுமையாக உழைப்பதற்கு இன்றைக்கு இளைஞன் தயாராக இருக்கின்றானா? இல்லை. அதான் உண்மை. அதுதான் இன்றைக்கி ஹெச்ஆர் பார்க்குறான். இல்லது முதல் நாள்லேயே நான் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி ஏசி ரூமில் தான் வேலை செய்யணும்னு நினைக்கிறானா? இதையெல்லாம் இன்றைக்கு ஹெச்ஆரில் கேட்குறாங்க. இன்றைக்கி இந்தியன் ஸ்கில் 2024 சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய நாட்டில் 51% கிராஜுவேட் வேலைக்கு தகுதியான ஆட்களே கிடையாதுன்னு சொல்லுது. வேலைக்கு தகுதியான டிகிரி கையில் இருக்குது, கண்ணில் கனவு இருக்குது, அம்மா பையன் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நடக்கிற நிலவரம் என்ன? அந்த பையன் இன்டர்வியூவில் போனால் ரிஜெக்ஷன் ஆகிறான். காரணம், எந்த ஸ்கில்லுமே அவனுக்கு தெரியாது. கம்யூனிகேஷன் ஸ்கில் தெரியாது, எந்த ஸ்கில்லும் தெரியாது. ஜெர்மனுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி தெரியுமா? அங்கே படிக்கும்போதே அவன் ஸ்கில்லை கற்றுப்பான், வேலையும் செய்வான். அங்கே யூத்துடைய என்ன சொல்கிறதுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வெறும் 5% தாங்க. இன்றைக்கி ஈரானுடைய எஜுகேஷன் சிஸ்டம் பாருங்கள், முழுக்க குரான் சுன்னா அடிப்படையில் அது கொண்டது. இன்றைக்கி அங்கே மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா ஈரானில் 5 வருஷத்துக்கு 30 லட்சத்தில் முடிச்சிடலாங்க. 30 லட்சத்தில் நீங்கள் முடிக்கலாம், அவ்வளோ சீப்பு. ஆகவே இன்றைக்கு ஆனால் நாம் என்ன செய்கிறோம், 22லேருந்து 25 வயசு வரைக்கும் புக்கில் அவனை விட்டுட்டு, அந்த குழந்தையை விட்டுட்டு, அதுக்கப்புறம் வெளியே வந்தவனை போய் உலகத்தை போய் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அவன் திணறுகிறான், என்விரான்மெண்ட்டை பார்த்து பயப்படுறான். எதையும் சாதிப்பதற்கு அந்த இன்றைய குழந்தைகள் இளைஞர்கள் தயாராக இல்லை. காரணம், திறமை, கான்ஃபிடன்ஸ், பீப்புள் ஸ்கில் எதுவுமே தெரியாதுங்க, எதுவுமே தெரியாது. இது எல்லாம் இஸ்லாம் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்கு. இறைவன் தனக்கு கொடுத்த திறமைகளை பார்க்கவோ அவனுக்கு தெரியவில்லை, அதை சமூகமோ அல்லது குடும்பமோ வெளிக்கொணர்றதுக்கே இன்றைக்கி தெரியல. அதுதான் பிரச்சனை. 90% மார்க் எடுத்த அவனும் 60% மார்க்கெட் எடுத்த இந்த 2 பேருக்கும் இன்றைக்கி வேலை இல்லை. இன்றைக்கி 2 பேருக்குமே வேலை இல்லை. இந்த நிலை தான் இன்றைக்கு உள்ளது. இந்த உலக கல்வியின் மூலமாக இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் 14,000 பேர் சூசைட் பண்ணிக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் 14,000 பேர் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. ஸ்கூல் என்ற அந்த அழகிய கூண்டில் சொல்லப்படுவது மார்க்கை தவிர நீ வேறு எதுவும் யோசிக்கக்கூடாது. ஆகிய பெற்றோரும் என்ன செய்கிறோம், வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தைகளை நம்முடைய சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக, பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி சொல்லிடுவான், சொந்தக்காரங்க எப்படி சொல்லுவாங்க, இவனுங்க அப்படி சொல்லுவாங்க, அந்த சோஷியல் ஸ்டேட்டஸுக்காக அந்த கன்வேயர் பெல்ட்டில் அந்த குழந்தைகளை நாம் ஏற்றி விடுகிறோம். விளைவு வளர்ந்த அடிமைகளாக அவர் மாறி இருக்கிறார்கள். இன்றைக்கு பிடெக் படித்தவங்களாம் ஸ்விக்கி ஜொமாட்டோவில் வேலை செய்கிறாங்க. ஸ்விக்கி ஜொமாட்டோவில் யூபியில் ஒரு வேகன்சி ஸ்டாஃப் செலெக்ஷனில் வந்தது. பியூனுக்கும் குப்பை அள்ளுற தொழிலுக்கும் 11,000 பேர் வேகன்சின்னு சொல்லி கேட்குறான். வருகின்ற அப்ளிகேஷன் 55 லட்சம் அப்ளிகேஷன் வருது. அதில் பிடெக், எம்டெக், எம்பிஏ முடித்தவெல்லாம் டிகிரியோட கையில் நிற்கிறான். நாம் என்ன நினைத்தோம், இதை படிச்சுட்டா சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. நடந்த விளைவுகள் என்ன? ஆகவே டிகிரி அச்சிடிச்சு கொடுக்குறதே வேலையாக இவங்க வச்சுருக்காங்க காலேஜெல்லாம். வேறு மற்றபடி இன்னோவேஷனோ கிரியேட்டிவிட்டியோ இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகளோ அங்கே இல்லை. ஆகவே இதை பேசுவதெல்லாம் என்னங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இத்தனை குழந்தைங்க இந்த ஜும்மாவில் வந்திருக்காங்க. ஜூன் மாதம் போட்டோம், ஒரு குழந்தைங்களும் இருக்காது. ஜூன் மாதம் போயிடுச்சுன்னா ஒரு குழந்தைங்களையும் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை பெற்றோர்கள் ஜும்மா மிஸ் ஆகுதே என்னுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பெற்றோர்கள் என்னை உட்பட நான் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பெற்றோர் கவலைப்பட்டது இல்லை. காரணம், நாம் இந்த உலக கல்வியில் மூழ்கி விட்டோம். ஜூன் மாதம் வந்ததுன்னா அவ்வளோதான், எல்லாரும் எஸ்கேப், யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. அப்போ அவன் 11 மாதம் சோஷியல் மீடியாவில் இருக்கான்,
சினிமாவுடைய ஹீரோ வந்து அவனை வழி நடத்துகிறான். இந்த ஒரு மாதத்தில் என்ன பெருசாக வந்துட போது பெரிய மாற்றம்? அப்போது தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது, ஒரு சினிமா நடிகரை காமிச்சு வெளிப்படுத்தும் போது ஐயோ ஐயோன்னு நம்ம கத்துறோம், இவனுக்கு பின்னாடியா நீ போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே எந்த ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை. ஆனால் இவர்களுக்கு வேண்டும் இஸ்லாமிய ரிசல்ட் வேணும். எப்படி வரும்? ஆகவே டிகிரி ஃபர்ஸ்ட் என்பதற்கு பதிலாக உங்களுடைய உள்ளங்களில் தீன் ஃபர்ஸ்ட் என்கின்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும். இன்றைய ஸ்கூலில் மனப்பாடம் செய்யும் முறை உள்ளதை தவிர புரிஞ்சு படிக்கிற நிலைமை இல்லை. அதே தான் நம்ம சமுதாயத்திலே இருக்குது. குரானை படிச்சிருவாங்க, ஆனால் புரிஞ்சு படிக்க மாட்டாங்க. டிரான்ஸ்லேஷன் வந்தாலும் படிக்க மாட்டாங்க. நம்மளால எல்லா மொழியிலையும் டிரான்ஸ்லேஷன் வந்துச்சு. இந்த நிலை இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூமில் ரியல் லைஃபுக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுக்கப்படுறதில்லை. அதே தான், குரானை படிக்காதனால தான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அதில் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம சமுதாயத்தில் அது யாருக்காவது சொல்லப்படுதான்னா அதுவும் இல்லை. மெமரி டெஸ்ட் இல்லாமல் மைண்ட் டெவலப்மெண்ட் வேண்டும். அதுதான் இன்றைக்கி ஈரானில் மைண்ட் டெவலப்மெண்ட் பண்ணதுனால 2 பெரிய அரசுகளை அவன் எதிர்த்து நிற்கிறான். இன்றைய நடைமுறை கல்வி ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி இருக்கிற தவிர இன்றைக்கி அஹ்லாக்கும் கிரியேட்டிவ் திங்கர்ஸ் இன்றைக்கி தேவை. கிரியேட்டிவ் திங்கர்ஸான ஸ்டூடெண்ட் இன்றைக்கி தேவை இல்லையா? அது நம்மக்கிட்ட இல்லை. ஃபினான்ஷியல் இன்றைக்கி ஸ்கூல் முடித்து வெளியே வரும்போது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள தெளிவு தேவை. அவனுக்கு நல்லா தெரியணும், தான் வளர்ந்த பிறகு மொபைல் ஃபோனை, ஆப்பிள் ஃபோனை இஎம்ஐயில் வாங்கக்கூடாது என்பதை தெளிவாக அவனுக்கு தெரியணும். லோன் எடுப்பதற்கு முன்னால் 100 தடவை யோசிக்கணும். மறுமை கண்ணுக்கு முன்னாடி வரணும். லோன் எடுத்து வேல்யூ டவுன் ஆகிற பொருட்களை நான் லோனில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு வரணும். ஹாலிடேக்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற நிலைமை வரணும். அவனுக்கு தெரிய வேண்டும் சேவிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் செய்யணும்ட்டு தெரியணும். அவனுக்கு தெரிய வேண்டும் செலவு செய்வதற்கு முன்னால் 100 தடவை இல்லை 1000 தடவை யோசிக்கணும். இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு எங்களுடைய அப்பாவுடைய முகத்தில் சுருக்கங்கள் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கணுங்க. இதெல்லாம் யார் சிந்திக்கிறா இன்றைய பசங்க? இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்கூலையோ மதரசாவை தவிர வேறு எந்த இடம் சிறப்பாக இருக்க முடியும் சொல்லுங்கள் சகோதரர்களே. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபினான்ஷியல் எஜுகேஷன், இஸ்லாமிக் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இன்கமுக்கும் எக்ஸ்பென்சஸுக்கும் தெளிவான அடிப்படை அறிவு அவர்களுக்கு தெரிய வேண்டும். இந்த வயதில் கற்றுக்கொள்வது வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் இருக்கும். ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் கம்பல்சரியாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்க வேண்டும். ஸ்கூலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எத்திக்கல் மேரல் வேல்யூவே இல்லைங்க. மாரல் கிளாஸ்னு ஒன்று இருந்தது, பிடி கிளாஸ் இருந்தது. 2த்தையும் அழகாக தூக்கிட்டான். மாரல் கிளாஸ் மைண்டுக்கு, பிடி கிளாஸ் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது, அது 2த்தையும் அழகாக தூக்கிட்டான். இன்றைக்கி இது தேவை. ஏஐ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதோடு சேர்த்து ஹலால் ஃபைனான்ஸ் என்பது கண்டிப்பாக இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். வரக்கூடிய காலம் ஸ்கில் எக்கனாமிக் காலம். பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸை எப்படி எடுக்கிறது, அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, இதெல்லாம் நாம் தெரிஞ்சிக்க வேண்டாமா? கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தெரியலங்க நம்ம பசங்களுக்கு. ஒரு ரிஸ்க்கு கால்குலேட்டிவ் சின்ன ரிஸ்க்கு கூட எடுக்கிறதுக்கு இன்றைக்கி பயப்படுறான். வெளியே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வெயிலாக இருக்குன்னு சொல்கிறான். ஆகவே கால்குலேட்டிவ் ரிஸ்க்கு பெண்களுக்கு மிக மிக அவசியம். டீச்சர்ஸ் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் இல்லைங்க, டீச்சர்ஸ் தேவை. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேக் போன் ஆஃப் தி கம்யூனிட்டி சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் வந்து ஒரு சமுதாயத்துக்கு பேக் போன். அவர்கள் அப்டேட்டட் டீச்சர்ஸ்க்காக இருக்க வேண்டும், அவுடேட்டட் டீச்சர்ஸ் இல்லை. எனக்கு தெரிந்தவரை அந்த டீச்சர்ஸ் கண்டினியூ டீச்சர்ஸ் ட்ரைனிங் இருக்க வேண்டும். பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு வேல்யூ அதில் இருக்கணும். மாடர்ன் டீச்சிங்கை வந்து அதில் வந்து சொல்லிக் கொடுக்கணும். மாடர்ன் டூல்ஸை வந்து பயன்படுத்தணும். இன்ஸ்பயர்டு டீச்சர், அவங்கள பார்த்தே பசங்க விரும்பணும். இந்த மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சர் 1000 மாணவர்கள் இல்லை, லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. கடைசியாக எமோஷ்னல் அண்ட் லைஃப் எஜுகேஷன் கண்டிப்பாக நமக்கு தேவை. இஸ்லாம் என்பது உணர்வு பூர்வமானது. உணர்வு மற்றும் வாழ்க்கை கல்வியுடைய கரிக்குலம் கண்டிப்பாக வேண்டும். இஸ்லாம் என்பதே மிக உணர்வு பூர்வமானது. மென்டல் ஹெல்த் குறித்து கல்வி இன்றைக்கு நம்ம முக்கியமாக நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கும் தேவை. சின்ன குழந்தைங்கள்லாம் டெப்ரெஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் அவங்கள கேட்டால் நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், இதெல்லாம் நான் என் வயசில் கேட்டதே இல்லைங்க. சின்ன குழந்தைங்க நான் டென்ஷனாக இருக்கேன், என்ன ஏன் டென்ஷன் படுறீங்க அப்படின்னு சொல்லி வாண்டுகளுடைய வாயிலிருந்து வருது. ஆகவே அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். மென்டல் ஹெல்த் இன்றைய உலகின் மிகப்பெரிய ஹாட் டாபிக். இதனை நமது குழந்தைகளுக்கும் நமது சமுதாயத்திற்கும் கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும். கம்யூனிகேஷன் ஸ்கில் பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஸ்கில் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது. 7ஆம் வகுப்பு 8வது வகுப்பிலே கம்யூனிகேஷன் ஸ்கில் என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமைத்துவ பண்பு என்ன சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் இஸ்லாம் சொல்லுதுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் என்றால் என்ன, சோஷியல் மீடியானா என்ன, சிவிக் சென்ஸ்னா என்ன, சோஷியல் கல்ச்சர் இந்த சமுதாயத்தில் என்ன எஃபெக்ட் கொடுக்குது, நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரம் என்ன, நம்முடைய பண்பாடு என்ன, இந்த ரூட்ஸ் என்ன, இதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னுடைய கண்ணோட்டத்தில் லைஃப் ஸ்கில் இல்லாமல் எஜுகேஷன் முழுமையாகாது. ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய கேரக்டர், அவனுடைய கிரியேட்டிவிட்டி, இதன் மூலமாகத்தான் சமுதாயத்தை நம்மளை உற்றுநோக்கும்.
இல்லையா? நீங்கள் என்ன கொடுக்குறீங்க இல்லையா? ஒரு ஹஜ்ஜுக்கு போனாலும் என்ன ஆகுது? ஃப்ரான்ஸ்காரன் கண்டுபிடிச்ச அந்த இன்ஜின், இட்டாலிக்காரன் டிசைன் பண்ண அந்த இன்ஜினியரிங், அங்கே போய் இறங்கினா ஜப்பானுடைய டைல்ஸு, ஜப்பானுடைய வாட்டர் சிஸ்டம், ஜப்பானுடைய ஏங்க ஸ்பீக்கர் முதற்கொண்டு வெளிநாட்டுக்காரன் தாங்க கண்டுபிடிச்சி கொடுக்குறான். நீங்கள் ஒரு ஆன்மீக பயணத்துக்கு போனதுனாலும் மற்றவங்க சைனாக்காரவங்களுக்காக யோசிக்கணும், கிறிஸ்தவன் யோசிக்கணும், யூரோப்பியன் யோசிக்கணும், எல்லாம் ஜப்பான்காரன் யோசிக்கணும். ஆனால் நீங்கள் எதுவுமே தர மாட்டீங்க, எல்லாம் வாங்கிட்டே தான் இருப்பீங்க. நம்ம கொடுக்க வந்த சமுதாயமா வாங்க வந்த சமுதாயமா? ரசூல்லா எல்லாருக்கும் கொடுத்துட்டு போனாங்க, நம்ம ஏதாவது கொடுக்குறோமா? ஏதாவது ஒரு மேட் இன் சவுதி அரேபியா சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருளை காமிங்க. ஆகவே நாம் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் தான் இப்படி நாம் மாறாத வரைக்கும் இந்த மெக்காலேயுடைய கல்வி சிஸ்டம் மாறவே மாறாது. இஸ்லாம் சொல்லுகின்ற மாதிரி பாடத்திட்டம் செல்ஃப் அவேர்னஸ், தன்னை உணரும் போது அல்லாஹ் யார் என்பதை அவன் உணர்வான். ஆங்கர் மேனேஜ்மெண்ட், எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல கோவப்படக்கூடாது, இதை தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். நன்றி உணர்வு, கிராட்டிடியூட், அல்லாஹ்வுக்கு எப்படி நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும், இதை தெரிந்திருக்க வேண்டும். மரியாதை மற்றும் மக்கள் தொடர்பு, இதை இஸ்லாமிய கல்வியில் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஜமாத்தோடு ஏன் இருக்க வேண்டும் என்பதை, தோல்விகளை சமாளிக்கக்கூடிய திறன்களை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது, அதை மக்களுக்கு தெரிய வேண்டும். தலைமைத்துவ பண்பு, லீடர்ஷிப் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது, அது கண்டிப்பாக இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். மறுமை குறித்த சிந்தனை எல்லா நாட்களிலும் அவன் வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை பயந்து வாழுதல் என்பதை நாம் ட்ரைனிங்காக கொண்டு வர வேண்டும். சமூகத்திற்கு பயன்படுகின்ற ஒரு இளைஞனாக, ஒரு மாணவனாக அவன் எப்படி இருக்க வேண்டும் இதை சொல்ல வேண்டும். கல்வி என்பது வெறும் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமல்ல, அது வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக என்பதை நாம் சொல்ல வேண்டும். ஆகவே இஸ்லாமிய கல்வி என்பது இதயம் ப்ளஸ் அறிவு ப்ளஸ் ஆன்மா, கல்பு, அப்புறம் இல்மு, அப்புறம் ரூஹ் என்று சொல்கிறோமே, அதன் அடிப்படையாக கொண்டது. தற்போதைய கல்வி முறை கன்வென்ஷனல் எஜுகேஷன், அறிவு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இஸ்லாமிய கல்வி முறை ஆகிரத்தை, மறுமையை அடிப்படையாக நோக்கு கொண்டது. ஆனால் தற்போதைய கல்வி முறை உலகை நோக்கு கொண்டதாக இருக்கிறது. இஸ்லாமிய கல்வி முறை அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய குணநலன்களில் முக்கியத்துவம் கொண்டது. ஆனால் தற்போதைய கல்வி முறை தொழில் மட்டும் இருந்தால் எப்படி வேணாலும் சம்பாரி அப்படின்னு சொல்லக்கூடியது. முடிவாக இஸ்லாமிய கல்வி உணர்வு, இஸ்லாம் என்பது, இஸ்லாமிய அந்த சூழல் என்பது உணர்வு மற்றும் வாழ்க்கை கல்வியை அடிப்படையாக கொண்டது. அது மனிதனை சமநிலையான, கருணையுள்ள, பொறுப்புள்ள ஒரு மனிதனாக மாற்றுகிறது. எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் அது சொல்லித்தராது, ஏன் வாழ வேண்டும் என்பதை கூட இந்த இஸ்லாமிய கல்வி சொல்லிக் கொடுக்கும். ஆகவே மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன் சொர்க்கத்திற்கு போகின்ற குழந்தையாக நாம் நிற்க வேண்டுமா, அல்லது நரகத்திற்கு போகின்ற குழந்தையாக நாம் இருக்க வேண்டுமா என்பதை நான் உங்களுடைய எண்ணங்களிலே விட்டுவிடுகின்றேன். ஆகவே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் டாக்டருங்க, அட்வொகேட்லாம் இருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்காங்க? இப்பேற்பட்ட டாக்டர், இப்பேற்பட்ட அட்வொகேட்டை உருவாக்கி என்னங்க இருக்குது? ஒரு அட்வொகேட் சொல்கிறாரு, லிவிங் டுகெதர்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு தராருங்க, முஸ்லீம் டாக்டருங்க. அப்போ எங்கெங்க இந்த அறிவு இருக்க அவருக்கு? இந்த அறிவு இல்லாமல் போனதே, இஸ்லாமிய அறிவு சுத்தமாக இல்லாமல் போச்சே. அப்போ அந்த டிஃப்ரென்ஷியேட்டை படிக்கிற ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும். ஆகவே இறைவன் சொல்கின்றான், ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தோடு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். மேலும் எவர் தன் செயலுக்கு இவ்வுலகத்தின் நன்மையை நாடுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் உருவாக்குவோம், அதிலிருந்தே நாம் அவருக்கு வழங்குவோம். மேலும் எவர் மறுமையின் நன்மையை நாடுகிறாரோ, உங்களுக்கு எது வேணும்னா நீங்களே டிசைட் பண்ணிங்க, அல்லாவே சொல்கிறான். மேலும் எவர் மறுமையின் நன்மையை நாடுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம். மேலும் நன்றி செலுத்துவோருக்கு நாம் நற்கூலி வழங்குவோம். கிராட்டிடியூட் யார் பண்ணுறாங்களோ, அல்லாஹ்வுக்கு யார் கிராட்டிடியூட் பண்ணுறாங்களோ, அல்லாஹ்வுக்கு யார் கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை யார் வாழ்கிறாங்களோ அவருக்கு நாம் மிகச்சிறந்த நற்கூலியை அளிப்போம் என்று சூரை ஆலே இம்ரான் 3 வசனம் 145 சொல்கிறது. அன்புக்கினியவர்களே, இப்பேற்பட்ட சூழலில் நாம் ஒரு ட்ராப் சிஸ்டத்தில் இருக்கும் இல்லையா? ஆகவே இதற்கு தெளிவான வழிகாட்டுதல் இஸ்லாமை தவிர வேறு எந்த கொள்கையும் சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் திருக்குரானை படித்து ஆழமாக அதன் உள்ளே சென்று இதனை ஒவ்வொரு வீட்டிலும் நாம் நம்முடைய பசங்களுக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு கடமை நிச்சயமாக நம்மிடத்திலே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? மெக்காலே சிஸ்டத்தை உடனே மாற்ற முடியுமான்னா ஒரு நாளில் உடனே மாற்றிட முடியாது இல்லையா? உடனே மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆகவே மெக்காலே சிஸ்டத்தை நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா நானும் அந்த ட்ராப்பில் தான் இருக்கேன், என்னுடைய பசங்களும் என்னுடைய வீட்டில் இருக்கவங்களும் அந்த ட்ராப்பில் தான் இருக்கும். ஆனால் இதற்கு ஒரு மாற்று வழியாக வேறு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது அதற்கு ஒரு வாழ்வியல் முறையில் ஒரு அடிப்படையாக, ஒரு ப்ராக்டிக்கலாக இந்த பசங்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சிலபஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
குறிப்பாக இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் இதிலே ஆர்வமாக இருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார். இப்படி நினச்சா கார் வாங்கலாம். அவர்கிட்ட கேட்குறவங்க போயிட்டு, ஏன் பாய் நீங்கள் கார் வாங்கிக்க வேண்டியது தானே? ஏங்க பஸ்ஸு இருக்குது, ஆட்டோ இருக்குது, ரேபிட்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது. கார் வாங்கிட்டு நான் லோனில் கார் வாங்கிட்டு நான் செத்துட்டேன்னா மறுமையில் அல்லாஹ்கிட்ட அடுத்த நாள் நான் போய் ஒருவேளை நான் செத்துட்டேன்னா நான் மறுமையில் அல்லாஹ்கிட்ட என்னங்க பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர். ஆனால் நம்ம 25 வருஷம் 30 வருஷத்துக்கு லோன் போடுறோம், ஹோம் லோனு. அல்லாஹ்வுடைய பயம் இருக்கா? இஎம்ஐயில் பயப்படாமல் ஃபோன் வாங்குகிறோம். ஆப்பிள் ஃபோனை சம்பாத்தியத்துக்கு போன உடனே சொல்கிறான் பையன், ஆப்பிள் ஃபோன் வாங்குறேன். ஒரு பையன் சொல்கிறான், எனக்கு வீட்டில் வீடியோ கேம், பெரிய 75 ஸ்க்ரீன் டிவி, சரியா, ஒரு ஆப்பிள் ஃபோனு, கேமு, இதை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறான். இது முத்தம் கொடுத்து சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம இளைஞர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்பதை. இதற்கு காரணம் ஒருத்தரை மட்டும் குறை சொல்லிட முடியாது. ஒருத்தரை மட்டும் நாமளும் காரணம், பெற்றோர்களும் காரணம், சமுதாயமும் காரணம். ஏன்னா வேறு மாற்று திட்டத்தையே நீங்கள் கொடுக்கலையே. கொடுத்தா தானே வாங்க போவான். ஆகவே அதன் அடிப்படையில் ஒரு சிலபஸை நாம் ரெடி பண்ணியிருக்கோம். அது இன்ஷா அல்லாஹ் அது இம்ப்ளிமெண்ட் ஆகி நல்லபடியாக பெருங்குடியில் போயிருக்கு. இங்கே இருக்கிற நிர்வாகிகள் எங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம பேசும்போது அவங்க இதற்கு இடம் அளித்துள்ளார்கள். ஆகவே வருகின்ற 4ஆம் தேதியிலேருந்து அந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதற்காக நாங்கள் எந்த ஃபீஸும் உங்ககிட்ட வாங்கலை. உங்களுடைய டைமை கொடுங்க, உங்களுடைய பசங்களை கொடுங்க, உங்களுடைய யங்ஸ்டர்ஸை கொடுங்க, இதை தான் கேட்குறோம். ஆகவே 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பமாகக்கூடிய அந்த கல்வி இந்த இடத்துல தான் நடக்க போகுது. 10ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். குழந்தைகளுக்கு போர் அடிக்காது. பயான் மாதிரியோ மெமரைஸ் மாதிரியோ அல்லது குரானை ஓதணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான கான்செப்டில் இல்லாமல் அதனை வேறு விதமான கான்செப்டாக பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சிலபஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆகவே அதற்கு உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய யங்ஸ்டர்ஸையும் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நிச்சயமாக அது பேருதவியாக இருக்கும். மேலும் அதற்காக நீங்கள் அந்த சகோதரர்களுக்காக துவா செய்யுங்கள். இது மேன்மேலும் வளரணும். இது எல்லா மக்களுக்கும், குறிப்பாக இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த விஷயங்கள்லாம் போய் சேரணும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்கிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.